இங்க இருந்து கொண்டு வர பாருங்க கேரளாக்கு. தமிழ்நாடு முழுக்க 9 இடங்கள் வழியா கேரளாக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி சொன்னால மலையை உடைச்சிட்டா எப்படி கல் இல்லாம வீடு கட்டுறது, மணல் இல்லாம எப்படி கட்டுங்க. யாரு கட்ட வேண்டாம் சொன்னா, தமிழ்நாட்டிற்கு மட்டும் தேவைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதி மண்ணா நம்ம ஊருக்கு எடுத்துக்கிறோம், பக்கத்துல ஒரு 5 ஊருக்கு எடுத்துக்கிறோம், ராஜபாளையத்துக்கு ராஜபாளையத்துக்கு மேற்கு அணையில் எடுத்துக்கிட்டோம், சிலுத்தூருக்கு சிலுத்தூர் எடுத்துக்கிட்டோம், செவேரிக்கு செவேரியில் எடுத்துக்கிட்டோம், புளியங்குடிக்கு புளியங்குடி எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் தாண்டி இங்க இருந்து கேரளாக்கு போது எதுக்கியா? இங்க இருக்கக்கூடிய சொக்கனாம்புத்தூர் மலையிலிருந்து கேரளாக்கு எது கல்லு போகுது? நாளைக்கு புத்தூர் மலையிலிருந்து போகும். நீங்க நினைக்கலாம் என்னடா செம்மனை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சொக்கனாம்புத்தூர் மலையை பத்தி பேசியிருக்கான்னு. நாளைக்கு நான் தனியா இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், எது புத்தூர் மலைக்கு அருகில் இருக்க செம்மண்ணை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், பிற முத்தூர் மலையில கொடையிறத கண்டிச்சு ஆர்ப்பாட்டம், இப்படி தனித்தனி ஆர்ப்பாட்டம் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நடப்பதற்கு முன் வரும் முன் காப்பதே சிறந்ததுன்னு யாரு நான் சொல்லல, இந்த முதலமைச்சரோட அப்பா கருணாநிதி தான் சொன்னாரு. அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவருக்கு வேணா அவங்க அப்பா சொன்னது மறந்து போயிருக்கலாம், ஆனா இந்த பிள்ளைகளுக்கு யாபகம் இருக்குது, அவருக்கு நினைவூட்டுக்கு தான் கூட்டம். நாளைக்கு இங்க இருந்து கடத்தப்படுற கல்ல கொண்டு போய் கேரளால ஒரு நாளைக்கு இங்க 1000 லோடு போதுங்க. 1000 லோடு கேரளால மலை இல்ல. கேரளாவில் நம்ம போயிருக்கோம்ல, ஏன் நம்ம ஊரை சுத்தி இருக்கவங்க எத்தனை பேர் கேரளாவில் வேலை வைக்கிறீங்க? கேரளாவில் மலையே இல்ல, அங்க ஒரு மலை கூட இல்ல. ஏன் மலையை உடைக்க வேண்டியதானே? அவன் சோறுதீங்க, சோத்துல உப்பு போட்டுதீங்க, மலையில கை வச்சா கழுத்துல கத்தி வச்சிருவான். யாரு? கவர்மெண்ட். நீங்களும் நானும் கிடையாது, அரசாங்க சட்டம். ஆத்து மணல 3 அடிக்கு மேல அள்ள கூடாது, அரசு அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்கு.